பிரபல பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவங்க நடிகர் விஷாலோட மோசமான உடல்நிலை பத்தி தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ரசிகர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. நடிகர் விஷால் தன்னோட நண்பர்களோட தவறான வழிகாட்டுதலின் பேரில் சில போதை பழக்கங்களுக்கு அடிமையாயிட்டாரு. இதனால ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சி தான் இப்போ அவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் இவன் படத்துல நடிக்கும் போது அவருக்கு மாறுகன் வேணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணுல சின்னதா மாற்றம் செஞ்சிருந்தாங்க. மருத்துவ முறையில செய்யப்பட்டிருந்த இந்த மாற்றம் படப்பிடிப்பு முடிஞ்சதும் சரி செய்யப்பட்டுச்சு. ஆனா இதனால ஏற்பட்ட பக்க விளைவின் காரணமா நடிகர் விஷாலுக்கு அவரோட கண்ணுல ரத்த ஓட்டம் அதிகப்படி ஆயிடுச்சு. இதன் காரணமா அவருக்கு கடுமையான தலைவலி, நாள் முழுக்க தலைவலி இருக்கும்போது அதுக்கான மாத்திரையை உட்கொண்டிருக்க முடியுமா? முடியாது. அதுக்கு பதிலா நடிகர் விஷால் தேர்வு செஞ்ச வலி நிவாரணி மது. ஒரு கட்டத்துல மதுவை தாண்டி போதைப் பொருட்களுக்கு அடிமையாயிட்டாரு விஷால். இன்னும் சொல்லப்போனா சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகைகள் இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. தினமும் லட்சக்கணக்கில் செலவு, இப்படி பணம் வரக்கூடிய வழியே தெரியாம அவங்களுக்கு பணம் வந்துகிட்டு இருக்கு. அதனால எங்க செலவு செய்யறது அப்படின்னு தெரியாம அவங்கள முழுமையான கொண்டாட்டத்துல ஈடுபடுத்திக்கிறாங்க. அந்த கொண்டாட்டத்துல எத்தனை நாட்களுக்கு தான் மதுவை சுவைக்கிறது அப்படின்னு புதுசு புதுசா போதைப் பொருட்களுக்கு நகர்றாங்க பிரபலங்கள். விஷாலுக்கு 44 வயசாகுது. அவர் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்காம இருக்க காரணம், அவர் இப்படியே சுகபோகமா வாழ்ந்து பழகிட்டாரு. கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வீட்டுக்கு நேரத்துக்கு வரணும், வீட்டு சாப்பாடை தான் சாப்பிடணும், குழந்தைகள், குடும்பம், மனைவி, வீட்டார் அப்படின்னு இருக்கணும். இப்போ இருக்கிறது மாதிரி சுதந்திர பறவையா இருக்க முடியாது. இவங்க வீட்ல இருக்கிறதே பெரிய விஷயம். எப்ப பார்த்தாலும் ரிசார்ட், ஸ்டார் ஹோட்டல்கள், விருந்து இது மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கை முறையே இருக்குது. இப்படியான வாழ்க்கை முறையும் நடிகர் விஷால இப்படியான நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. அவரோட அப்பா ஜி.கே. ரெட்டி இப்போ 80 வயசு ஆகுது. அவரு இப்பவும் இளைஞர் மாதிரி காட்சியளிக்கிறாரு. ஆனா அவரோட பையன் விஷால் என்ன நிலைமையில இருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. அதனால கொண்டாட்டத்துக்காக போதை பழக்கத்த கையில எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, நடிகர் விஷால் பத்தி தன்னுடைய பார்வையையும் பதிவு பண்ணியிருக்காரு தமிழா பாண்டியன். நடிகர் விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? இப்போ இந்த விவகாரம் வெளிய வர்றதுக்கு என்ன காரணம்? அப்படின்னு தகவல்கள அவரோட நண்பர் ஒருத்தர் தனியார் சேனலுக்கு குடுத்த பேட்டி ஒண்ணுல பதிவு பண்ணியிருக்காரு. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, நடிகர் விஷாலோட இந்த நிலைமைக்கு காரணம் அவன் இவன் படத்துல அவர் மாறுகன் வச்சு நடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு தொடக்க புள்ளி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா விஷாலோட முதுகுல குத்தி படுகுழியில தள்ளினது அவரோட நண்பர்களான 2 நடிகர்கள் மட்டும் தான். அவங்க பணம் போட்டு தயாரிச்ச படத்துல சம்பளம் கூட வாங்காம நடிச்சு கொடுத்தாரு விஷால். ஆனா அவங்க விஷால் கிட்ட ஒரு பெரிய தொகைய ஏமாத்திட்டு போயிட்டாங்க. கணக்கு பார்க்குற வரைக்கும் விஷால் கூட ஒட்டுண்ணிகளா ஒட்டிக்கிட்டு இருந்த அந்த 2 பேரும், விஷால் கணக்கு பார்த்து ஒரு மிகப்பெரிய தொகை காணாம போனத கண்டுபிடிச்சப்போ, ஆள் எங்க இருக்காங்க அப்படின்னு கூட தெரியாம காணாம போயிட்டாங்க. விஷால் இத பத்தி யார்கிட்ட போய் புகார் செய்ய முடியும்? யார்கிட்ட போய் முறையிட முடியும்? கூட இருந்தவங்களே இப்படி என்ன முதுகுல குத்திட்டாங்களே அப்படின்னு மனுஷன் நொந்து போயிட்டாரு. தன்னோட உடல் நலன்ல விஷால் வச்சிருக்கக்கூடிய அக்கறை மாதிரி வேற யாருமே வச்சிருக்க மாட்டாங்க. அப்படி மரம் மாதிரி இருந்த மனுஷன ரத்தமும் சதையுமா ஒட்டுண்ணி மாதிரி பழகி நாசம் பண்ணிட்டாங்க. அந்த 2 நண்பர்கள் அவங்க பதில் சொல்லியே ஆகணும். அவங்கள நான் விடவே மாட்டேன். விஷால் அனுமதி இல்லாம நான் இத பத்தி வெளிய பேச விரும்பல. அவங்கள 2 பேருடைய முகத்திரையும் கிழிக்காம நான் விடமாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு விஷாலோட ஃப்ரெண்டு. தொடர்ந்து பேசின அவரு, இந்த நேரத்துல நான் குஷ்பு மேடம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா, விஷாலோட உடல் நிலைமைய பார்த்து, அவர மறுபடியும் பொதுவெளிக்கு கொண்டு வரணும். அவரோட நிலைய எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர குணப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல, மதகஜராஜா படத்த ரொம்ப பெரிய சிரமத்துக்கு மத்தியில இன்னைக்கு தெருக்கி கொண்டு வரக்கூடிய முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. அந்த படத்த தெருக்கி கொண்டு வர்றதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கேற்ற பலன ரசிகர்கள் குடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே நேரம் அந்த பட வெளியீட்டு விழாவுக்கு விஷால் வரவே மாட்டேன் அப்படின்னு இருந்தாரு. அந்த நேரத்துல விஷால வற்புறுத்தி, "நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ யாருன்னு உனக்கு மறந்து போயிடுச்சா? நீ விஷால்டா. உனக்காக இங்க எத்தன பேர் இருக்கோம்." அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி, அவரோட மனச மாத்தி அந்த விழாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ அவருடைய உடல்நிலை என்ன? எதனால இப்படி ஆனாரு? அப்படிங்கிற விஷயங்கள் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கு. இல்லன்னா விஷால் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிருப்பாரு. குஷ்பு மேடம் விஷாலோட உடல்நிலையில ரொம்பவே கவனம் செலுத்திட்டு வராங்க. முறையான சிகிச்சை வழங்குறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சுகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா குஷ்பு மேடம் விஷால மறுபடியும் அந்த பழைய நிலைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.